இனி என் வாழ்நாள் முழுக்க 5 எழுத்து சொல்வதே என் வேலை. அதுதான் சாதனை. நான் சும்மா இருக்கிறேன், சிவாய நம்ம சிவாயன் நோட்டை போட்டு எழுதுங்களேன், என்ன கெட்டு போச்சு? கண்ட கதையை பேசிக்கிட்டு அவள் அப்படி ஆயிட்டாமா, இங்கே இப்படி ஆயிடுச்சாமா, அங்கே உனக்கு இப்படி ஆயிடுச்சு தெரியுமா, இங்கே தெரியுமா உனக்கு அப்படின்னு கண்ட கதையை பேசுறதுக்கு சிவாய நம்ம சிவாய மௌனமாகவும் ஆகிப்போச்சு. வீட்டில் பிரச்சனையே இல்லை. ஏன் பேசுகிற வேலையே இல்லைன்னா பிரச்சனையே இல்லையே. பாதி பிரச்சனை பேசினா தாங்க வருது. பேசாமே இருக்குன்னா என்ன பண்ணுறது? சும்மா இருக்க முடியல. அதுக்காக டிவி பார்த்தா அது நம்மளை விட கொடுமையாக இருக்குது அது இல்லையா? அதனால் என்ன பண்ணலாம்? நோட்டை எடுத்துக்குவோம், சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நமன்னு எழுதிக்கிட்டே இருப்போமே. சார் எவ்வளோதான் எழுதிட்டோம்? ஒரு நாளைக்கு 21,000 எழுதுங்க, ஒரு 50,000 தான் எழுதுங்களேன். கெட்டு போச்சு. என்ன கெட்டு போச்சு? அவ்வளோ எழுத முடியாது நம்மளால். எவ்வளவு முடியுமோ எழுதலாம் இல்லையா? ஏன் உங்கள் அறிவை எழுதும்போது இன்னும் கூடுதல் கவனம் செலுத்துவோம். நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேனுங்க, நான் சமைக்கும்போது சொல்லுவேனுங்க, நிற்கும்போது சொல்லுவேன், அப்பவும் சொல்லுவோம். ஆனால் எண்ணிக்கை குறையும். நீங்கள் இப்போ ஜபமாலை வைத்து கொண்டு ஒரு 5 நிமிஷம் மண்ணியை உருட்டி சொன்னீங்கன்னா ஒரு 1000 சொல்லிடலாம், ஒரு 500 சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். ஜபமாலையை விட்டுட்டு மந்திரம் சொல்லுன்னு சொன்னீங்கன்னா 50 கூட சொல்ல மாட்டோம். ஆனால் சொன்ன மாதிரி ஒரு தோற்றம் தரும். நிறையா சொல்லிட்டு அன்றைக்கி 5 நிமிஷமாக சொல்லிகிட்டு இருக்கு. 5 நிமிஷம் எத்தனை சொல்லியிருப்பீங்கன்னு கேட்டிங்கன்னா மிக குறைந்த அளவு தான் சொல்லியிருப்போம். அப்போ இந்த மந்திரம் எவ்வளவு சொல்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஆணவ மலத்தில் அழுந்தி கிடக்கிற அறிவு வெளியே வரும். அதுக்கு தாங்க குருநாதன் மந்திரம் சொல்கிறான்.